Hi friends, welcome to Mekan Recipes. இன்னைக்கு நம்ம ஒரு சைட் டிஷ் ரெசிபி பார்க்க போறோம். சொரக்காய் கூட்டு நல்ல பருப்புலாம் போட்டு ரொம்ப டேஸ்டான ஒரு ஹோட்டல் ஸ்டைல் கூட்டு இது. வாங்க எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோல போய் பார்க்கலாம். இந்த சொரக்காய் நீர் சத்து உள்ள காய்கறி, weight lossக்கும் தொப்பை குறையிறதுக்கும் இது அடிக்கடி நம்ம உணவுல சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நான் வந்து சொரக்காய் எடுத்துர்க்கேன். இது பார்க்குறதுக்கு எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. சின்ன சொரக்காய் இது. ஸோ இந்த மாதிரி சொரக்காயை நம்ம நல்லா தோல் எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். முதல் இப்போது 100 கிராம் அளவுக்கு நான் சிறுபருப்பு, பாசிப்பருப்புன்னு சொல்லுவாங்களே, அதை எடுத்துருக்கேன். நல்லா இதை வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். அப்போ தான் நல்ல வாசனையாக இருக்கும் இந்த கூட்டு. இல்லைன்னா இன்னொரு மெத்தடில் எப்படி பண்ணலான்னா, இதை ஊற வச்சுட்டு நம்ம குக்கரில் வேக வைக்கலாம். இப்போ நல்லா வறுத்தாச்சு பாருங்கள். இப்போது இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது நான் இந்த மாதிரி சுரக்காய் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் 1, தக்காளி 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இது காந்தாரி மிளகாய் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ அது இருந்தது, அதனால் அதை சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம வேக வைக்கணும். பருப்பு இந்த மாதிரி வறுக்காமல் ஊற வச்சும் நம்ம சேர்த்துக்கலாம். வறுத்து சேர்க்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச சொரக்காயை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் இல்லை 2 விசில், ஒவ்வொரு குக்கர் பொறுத்து உங்களுக்கு எப்படி வச்சா வேகுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இதை வேக வச்சு நம்ம எடுத்துக்கணும். என்னுடைய குக்கரில் ஒரு 2 விசிலில் நல்லா இந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ நீங்கள் 2 விசில் வச்சு பாருங்கள். உங்களுக்கு ஒருவேளை தண்ணி பத்தலை இல்லை வேகலை அந்த மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாம். நல்லா வேகணும், அதுதான் பார்த்துக்கணும். ஸோ இப்போ இந்த தண்ணியெலாம் கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சமாக தண்ணி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நான் கொஞ்சம் ட்ரை ஆகணும். அதனால் அப்படியே நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ இதில் இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது கூட பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். இதில் பூண்டும் தட்டி சேர்க்கலாம். ஸோ நான் இன்றைக்கி பெருங்காயம் தான் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் ட்ரை ஆகிட்டே வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா தண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தாளிக்கணும். அதுக்கு நான் ஒரு தாளிப்பு கரண்டியில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதில் கடுகு, கொஞ்சம் ஜீரகம், இது கூட கொஞ்சம் உளுந்தம்பருப்பு, அவ்வளோதான். இதெல்லாம் சேர்த்து நம்ம கொஞ்சம் தாளிச்சுக்கணும். இது கூட நான் ஒரு மிளகாயும் கிள்ளி போட்டுக்கிறேன். இப்போ நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த தாளிப்பை இந்த கூட்டில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் நம்மளுடைய சுரக்காய் கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டா நம்மளுடைய சூப்பரான சுரக்காய் கூட்டு ரெடி ஆகிடும். இது பார்த்திங்கன்னா சூடான சாதத்தில் நெய் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லைன்னா நல்லா புளிக்குழம்போடு வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு என்னுடைய சமையல் பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி அண்ட் ஹெல்த்தி குக்கிங்.